வெல்கம் டு நௌரின் கிச்சன். இன்றைக்கி நௌரின் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது செம்ம டேஸ்டான சூப்பரான கலக்கலான மட்டன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதில் இஞ்சி கம்மியாகவும் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் வேணும். பூண்டு கிட்டத்தட்ட 150 கிராம் எடுத்துக்கோங்க. இஞ்சி 100 கிராம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் வேணும். ஒரு பெரிய தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் அதிகமாக போட வேண்டாம். கொஞ்சம் புதினா, நல்லா ஃபைனாக கட் பண்ண மல்லித்தலை பாருங்கள், இதே மாதிரி அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ நான் நான் 1 கிலோ கறி எடுத்திருக்கேன். இப்போ 1 கிலோ கறிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 3/4 கிலோ தக்காளி நமக்கு வேணும். மசாலா தூள் பார்த்தோம்னா நமக்கு 50 கிராம் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இந்த மல்லித்தூள் வச்சு குழம்பு வைக்கும்போது கிட்டத்தட்ட 10 பேர் தாராளமாக சாப்பிடலாம். 4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 4 டீஸ்பூன் சில்லி பவுடர். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பெரிய வெங்காயம், 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய். இப்போ நான் 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவி வச்சுக்கோங்க. 2 லெமன். இப்போ ஆயில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் ரிஃபைண்ட் ஆயிலும், 75 கிராம் நெய்யும், 25 கிராம் தேங்காயும் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 கிலோ கறிக்கு பார்த்தோம்னா 200 கிராம் எண்ணெய் தேவைப்படும். இப்போ நல்ல எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கிற கறியாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெயை குறைச்சிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பின்னாடி 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா வெடிக்க விட்டுக்கலாம். நல்லா காரமாக சாப்பிட்றவங்க இன்னும் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கட் பண்ண பெரிய வெங்காயத்தை போட்டு பொரிய விட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்ச பின்னாடி இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாகவும் ஆனியன் பேஸ்ட்டு தனியாகவும் ஃப்ரை பண்ணுறது தான் கரெக்டு. இது ரெண்டு தனித்தனியாக பண்ணும்போது நமக்கு இன்னும் டேஸ்ட்டு நமக்கு நல்லா கிடைக்கும். பாருங்கள், நல்லா வெந்த பின்னாடி இப்போ ஆனியன் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் பொதுவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட ஆனியன் பேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லது. ஏன்னா நமக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்தும் போது கொஞ்சம் சின்ன கசப்புத்தன்மை கொடுக்கும். நல்லா ஈவனாக கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஆயில் நல்லா செப்ரேட் ஆகி வந்த பின்னாடி நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியை வெடிச்சிட்டு போடுங்க. அப்புறம் இங்கே 1 கிலோ கறி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசாலாவோட பிரண்டு வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நான் தயிர் சேர்த்துறேன். தயிர் எதுக்குன்னா மட்டன் இன்னும் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு நம்ம தயிர் சேர்த்தும்போது நல்லா சாஃப்டாக வெந்து கொடுக்கும். இதனால் நமக்கு புளிப்பு சுவை நமக்கு வராது. நல்லா மசாலாவும் தயிரும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கறி கொஞ்சம் பல்ஜாகி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது தக்காளி நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். கட் பண்ணியும் போடுறவங்க போடுங்க. நல்லா ஈவனாக கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மசாலா தூளை 1 பை 1 ஆட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு 50 கிராம் மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கலாம். மெம்பர்ஸ் கம்மியாக இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மல்லித்தூளை குறைச்சிக்கலாம். மல்லி நமக்கு எக்ஸஸாக இருக்கும்போது குழம்பு நமக்கு அதிகமாக கிடைக்கும்.
அடுத்து இப்போது 4 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து காரத்துக்கு வந்து இதில் அதிகமாக நம்ம வந்து சில்லி பவுடர் தான் நம்ம சேர்த்த போகிறோம். நல்லா காரமாக சாப்பிட்றவங்க இன்னி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ அடுத்து வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். இது வெறும் வந்து கலருக்காக தான், இது அவ்வளோ காரம் கொடுக்காது. இது சேர்த்தும் போது இன்னும் வந்து குருமா வந்து ஒரு ரெட்டிஷாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து 4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது இல்லாதவங்க வந்து கரம் மசாலா பவுடரை கடையில் வாங்கி இதே ரேஷியோவில் கலந்துக்கோங்க. ஃப்யூச்சரில் இது எப்படி வந்து அரைக்கிறதுன்னு நான் வந்து வீடியோ போடுறேன். இப்போ அடுத்து கொஞ்சம் புதினா சேர்த்தும்போது நமக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து கறி வேகிற அளவுக்கு மட்டும் அளவான தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கறி வந்து ஒரு 4 விசில் நான் விடுவேன். நீங்கள் உங்கள் கறிக்கு தகுந்த மாதிரி இளா கறியாக இருந்துச்சுன்னா அளவான விசில் விட்டால் போதும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கறி வந்து பிரேக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ கறி வேகறதுக்கு ஒரு 4 விசில் விட்டால் போதும். பாருங்கள், கறி நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா ஆயில் எல்லாம் செப்ரேட் ஆகி நல்லா தகன்னு ஜொலிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கை வந்து ஒரு 4 பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். நல்லா மசாலாவோட குழம்போடு நல்லா கலந்து விடுங்க. அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணும்போது பொதுவாகவே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நமக்கு வந்து கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது, சூப்பு மாதிரி இருக்கக்கூடாது குருமா. கொஞ்சம் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டு போட்டவொன்னே கொஞ்சம் திக்காயிருச்சு பாருங்கள். இப்போது நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா வந்து அதுக்கு மேலே விடும்போது வந்து நமக்கு உருளைக்கிழங்கு வந்து நமக்கு உடஞ்சி போயிடும்.
பாருங்கள் குருமா ரெடி ஆயிடுச்சு. செமையாக இருக்குது. நல்ல ரெட் கலரில் பார்த்தாலே ஊற்றி சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்து என்னென்னா, நம்ம வந்து லெமன் வந்து நம்ம ஜூஸாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஃபைனலாக அடுப்பெல்லாம் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு, லெமன் ஊற்றின பின்னாடி நமக்கு வந்து குழம்பு வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. ஆஃப் பண்ண பின்னாடி 2 லெமனையும் வந்து ஜூஸாக எடுத்து ஊற்றிடுங்க. அவ்வளோதான். நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் குழம்பு இருக்கணும். கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது, சூப்பு மாதிரி இருக்கக்கூடாது. இது மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வந்து இட்லி, தோசை, அது பரோட்டாவில் வந்து நனைச்சி சாப்பிடும்போது, அப்படியே ஊற வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாதம்னு பார்த்திங்கன்னா இதுக்கு குஸ்கா தான் வந்து சரியான ஆப்டானது. பாருங்கள், குருமா, குஸ்கா, அது ரைத்தாவோடு சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.